ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. இந்த முடிவை நீ எடுத்துதாம்மா ஆகணும். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் என்ன? இந்த முடிவு என் பையனுக்காக மட்டும் இல்லைம்மா, நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போகிற பையனுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் இந்த முடிவை எடுக்க முடியாது. வேணும்னா உங்களுக்காக ஒரு டைம் பேசி பார்க்குறேன். அதுக்கு மேலே நீங்களாச்சும் அவனாச்சு, என்னால் விடுங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த முருகன் தான் பார்த்துக்கிறணும். அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஃபோன் எடுக்கிறத அப்படி என்ன இவன் அன்பிளக் பண்ணிட்டு இருக்கான்? வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சன் ரொம்ப டூ மச்சாக இருக்கே. போன வாட்டியோட அரை மணி நேரம் தான் லேட்டாக போகிறோம். நம்மளால டைமிங்கில் ஷார்ப்பாக இருக்கா இல்லையா? என்ன காஃபி ஷாப்பில் பாய்ஸ் உட்காந்துருக்கேன். செக். கப்புள்ஸ் இப்போ தான் காஃபி ஷாப்பில் இருக்க ஃபீலே வருது. நெட்டு வேற இல்லை மச்சான். அந்த பொண்ணை பார்த்தேன். யாரை சொல்கிறான்? செம்மையா இருக்கால. இவனை போய் சூஸ் பண்ணியிருக்கா. இந்த பொண்ணுங்களுக்கு இப்போலாம் டேஸ்டே இல்லாமல் போச்சுடா. இல்லை சரி விடு. என்ன பண்ணுறா? என்கிட்ட இல்லை, அது அவன்கிட்ட என்னடா இருக்கு? எல்லாமே தான். வழக்கம் போல லேட்டா? சென்னை டிராஃபிக்கு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து லவ் யூ சொன்னதை விட ரீசன் சொன்னதான் அதிகம் உதய். ஏன் அவ்வளோ கோவப்படுறா? வேணா அடுத்த வாட்டி நான் சீக்கிரம் வரேன், நீ லேட்டாவா, அவ்வளோதான். உதய், உனக்கு இப்போ எல்லாமே விளையாட்டா போச்சுல. எனக்கு ஏதோ இது சரியா படல. ஏன்? எங்க வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அட நல்ல விஷயம் தானே. அப்புறம் என்னைய கொண்டு போய் இன்ட்ரோ பண்ணு. உங்கள் வீட்டில் தான் லவ் மேரேஜ்னு அக்செப்ட் பண்ணுவாங்கல்ல? லவ் மேரேஜ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா வேலைக்கு போகாத ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா வீட்டில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? நான் ஏன் வேலைக்கு போனோம்? அதான் நீ வேலைக்கு போறிய. 2 பேரும் வேலைக்கு போனால் வீட்டை யார் பார்த்துக்கிறது? நமக்கு பிறக்கிற பசங்களை யார் பார்த்துக்கிறது? ஓ, நான் வேலைக்கு போறனால தான் சார் வேலைக்கு போக மாட்டீங்க. ஆமாம். சரி, நான் ஒன்று பண்றேன். நாளையிலேருந்து நான் வேலையை விட்டுறேன். எனக்கு பதிலாக நீ வேலைக்கு போ. சரியா 1 மாசம் வேலைக்கு போ. கல்யாணத்தை பத்தி நானே பேசுறேன். என்ன கிருத்தி திடீர்னு சொல்ற? அப்ப இதான் முடிவா? ஆமா. ஓ, என்ன பண்ணலாம்? முடிவை ரீகன்சிடர் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணலாம். மச்சான் வெறி ஏத்துறான்டா. டேய் சும்மாறா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நடந்துட போகுதா? என் வயிற்றுச்சல் அவனை சும்மா விடாதுடா. இப்பயே அவனுக்கு பிரேக்கப் ஆகும்டா. லெட்ஸ் பிரேக்கப் உதய். இந்த ஜூஸுக்கு கூட உன்ட்ட காசு இருக்காதுன்னு தெரியும். புடி, பாய். டேய் பீடு, உன் வயிற்றுச்சல் பழிச்சிருச்சுடா. வேலைக்கு போலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுறா. புது உருட்டா இருக்கு. ஷோ. மா மா மகனே, லஞ்சுக்கு வரேன்ட்டு டிஃபனுக்கு வந்திருக்க? என்ன மகனே, பசிக்குதா? ஏங்க குழந்தைக்கு 2 தோசை சுடுங்க. செம்ம காண்டில் இருக்கேன், போயிடு மொத. ஏன்டா வேலைக்கு போகிறது தானே கோவம் வரணும்? வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு என்னடா கோவம்? மா, என்னடா மகனே? இந்த கிருத்தி இருக்கால. கிருத்தின்னு சொல்லாத, என் மருமகன் சொல்லு. உன் மருமக இந்த மாப்பிள்ளை வேணான்னு போயிட்டா. என்னடா சொல்ற? இந்த முடிவை அது எப்போ எடுத்துருக்கணும், லேட்டாக எடுத்துட்டான். மீனாச்சே, கறிகோள் வைக்கிறேன், சாப்பிட்டு குட்டி என்ஜாய் பண்ணுவோம். நான் வேலைக்கு போதவனா, அதான் வேலைக்கு போகிற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிட்டா. ஏங்கண்ணு, நீ ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா அந்த பொண்ணையே உன்னை விட்டு போகுது. ஓ, நீங்கள் இப்போ அவளுக்கு சப்போர்ட்டா? உங்கள் எல்லாரும் முன்னாடியே நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி நான் வேலைக்கு போய் காட்டுறேன். ஆமாம், வேலைக்கு போவான் தான் எல்லா கம்பெனியும் இன்டர்வியூக்காக கதவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டு கம்பெனியில் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போகிறான்னு கேட்டு சொல்லு. அத்தி வேறு இருக்கானே. ஏய் சார், என்ன டைம் ஆச்சு இப்போ வர? சார் சீக்கிரம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆனால் எனக்கு தான் அப்படி ஒன்றும் இல்லையே. வாய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுடா, ஒழுங்கா வேலையை இப்போ. ஓகே சார். சார், என்னது இது? ப்ராஜெக்ட் சார். போன வாரம் கொடுத்தேன் அந்த ப்ராஜெக்டா? ஆமாம் சார். ஓகேவா சார்? நல்லா இருக்கடா சார் லீவு சார்.
என்ன லீவு? சார் ப்ராஜெக்ட் முடித்தா லீவ் தரேன்னு சொன்னீங்களே சார். ஓ, ப்ராஜெக்ட் முடிச்சா லீவ் தரேன்னு சொன்னல. ஆமாம் சார். இப்போ லீவ் வாங்கணும்னா நீ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கணும்ல. ஆமாம் சார். ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணும்ல. ஆமாம் சார். நல்லா இல்லையடா அது. சார் இப்போ தான் சார் சொன்னீங்க நல்லா இருக்குன்னு. இப்போ நல்லா இல்லையே. ப்ளீஸ் சார். பா, போயிட்டு வேற ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு வா. இவன் இந்த ஜென்மத்தில் லீவ்லாம் தர மாட்டான் பைத்தியக்காரன். எப்படா ப்ராஜெக்ட் முடியும் லீவ் வாங்கலாம்னு உட்காந்துருக்கான். சை, எனக்கெல்லாம் லீவு கொடுக்க மாட்டீங்களா? நீ பொம்பளை வயசில் கேட்டாலும் உனக்கு லீவு கிடையாது ஹரிஷ். நான் ஹரிஷே இல்லை. ஹாய். ஹாய் தன்ஷிகா. சீனியர் ஜூனியர்லாம் இருக்காங்க. ஜூனியர்ஸ். ஆ கண்டுக்காத. ஏய் சார். மணி 11 ஆச்சு, டீ பிரேக் போயிட்டு வா. சார் நான் வந்ததே 10:55 தான் சார். ஏய் 10:55 வந்திருக்கா, 5 நிமிஷம் வேலை செஞ்சிருக்கா, மண்டை சூடாக இருக்கு, கிளம்பி போய் டீயை குடிச்சிட்டு வா. அன்போட அக்கறையோட சீனியர் சொல்கிறேன், போடா. ஓகே சார், ஓகே சார். டேய் வேலை செய்யுமே நடிக்காத, வாடா போகலாம். போயிடுவானுங்க, நம்ம பசங்க தான். அப்புறம் என்ன, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேபினுக்கு வந்திருக்கீங்க? என்ன சார் காலையில் லவ் மூடில் இருக்கீங்க போலயே? இல்லையா? இல்லையா? காலையில் இருந்தெல்லாம் லவ் மூடில் இல்லை, உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து லவ் மூடில் தான் இருக்கேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசினாங்க. அச்சச்சோ, என்னாச்சு? உன்னை பற்றி சொன்னேன். என்ன சொன்னாங்க? நல்ல பையன், நல்ல வேலை, அதனால ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போவே தெரியும் என் மாமனாரை பற்றி. மை மாமனார் இஸ் ஸோ குட். சீனியர், எப்போ உங்கள் வீட்டில் சொல்ல போகிறீங்க? டிசம்பர் 15 ஏன் டிசம்பர் 15? அந்த நாள் தான் என்னோடய எக்ஸு என்னை விட்டு போன நாள். எங்கள் அம்மா அப்பா நான் வேலைக்கே போக மாட்டேன்னு என்னை கழுவி ஊற்றின நாள். அந்த நாள் உன்னை இன்ட்ரோ பண்ணுறதுக்காக உன்னை கொண்டு போய் எங்கள் அம்மா முன்னாடி நிறுத்தி அவங்கக்கிட்ட உன் கையத்துக்கு பிடிச்சி கொடுத்து நான் என்னை மாசாக காட்ட போகிறேன். பார்ப்போம் பார்ப்போம். உதய், உதய். சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேன்னு என் வாயிலிருந்து நானே சொல்லணுமா? உங்களுக்கு தெரியாதா? உதய், வீட்டில் ஒத்துப்பாங்களா? நீ வேணா பாரு, நான் போய் பேசுகிற பேச்சில் எங்கள் அம்மாவே மருமகளே கம் இன்சைடுன்னு சொல்லுவாங்க. மா. என்னடா சீக்கிரம் வந்துட்டேன்? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு வந்தேன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. வாழ்த்துக்கள்டா. என்னோட வேலைக்கு போய் 1 வருஷம் ஆச்சு. இந்நேரம் 1 இயர் லவ் அனிவர்சரி கொண்டாடி இருக்கணும். இந்த அளவு நேரத்தையாக சொல்லிட்டு இருக்கு. நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அது சொல்ல தான் வந்தேன். அந்த சர்ப்ரைஸ் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா உனக்கு. நீ என்ன எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்க? அதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நான் சொல்கிற சர்ப்ரைஸை மொதல் கேளு. என்ன வேலைக்கு போனோடனே அம்மா வைத்து பேச ஆரம்பிச்சிட்டியா? யாருமா ஒரு சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காரு? நான் சொல்கிற சர்ப்ரைஸ் உனக்கு கண்டிப்பாக அதுக்கு பிடிக்கும். முன்னாடி நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன்டா. என்னம்மா சர்ப்ரைஸ் சொல்லுமா? ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரிடா. எதுக்கு தேங்க்ஸ், எதுக்கு சாரி? தேங்க்ஸ் எதுக்குன்னா, லவ் ஃபெயிலியர் ஆனோன்னே ரோட்டில் குடிச்சு விழுந்து கிடப்பேன்னு நினச்சேன். நல்ல வேலை நீ வேலைக்கு போயிட்ட, அதுக்கு தான் தேங்க்ஸ். அதுக்கு தான் தேங்க்ஸ்னா அப்போ சாரி எதுக்கு? சாரி எதுக்குன்னா, உன் லவ்வை பிரிச்சதே நாங்கள் தான்டா. லவ்வ? ஓ, அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலவானீங்களா? எனக்கு வர்ற கோபத்துக்கு உங்க எல்லாரையும் இப்போ அது பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல வந்த சர்ப்ரைஸை முதல் சொல்லிக்கிறேன். என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறான்? என்னம்மா சர்ப்ரைஸு? மருமகளே கம் இன்சைடு. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டானே. ஆத்தி இவளா? ஐயோ, இவளும் வந்துட்டாளா? இந்த பொண்ணு யாருப்பா? உன் கூட வேலை செய்யற பொண்ணா? மருமகளே காஃபி போடுமா. என்னது மருமகளா? அப்ப நான் யாரு? ஆஹா, மாட்டிக்கிட்டான்டா. எந்திரிச்சு நிக்கவே வக்கீலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான்.